ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயம். ஃபிலிம்ஸ் கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணுவோம், லைக் நிறைய சீரியஸான விஷயங்கள் நிறைய இருக்கும், நிறைய படம் இட்டு கொடுத்தாகணும், இது ஆகணும், அந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். சிசிஎலும் அதே லெவல் தான், அதை விட டென்ஷன் ஜாஸ்தி. ஆக்சுவலி என்னன்னா இதில் டேக் 2 இல்லை, ஸோ எல்லாமே டேக் 1 தான். ஸோ எது சீரியஸாக இருந்தாலும் எது காமெடியாக இருந்தாலும் அது எல்லாமே பதிவாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஆக்டர்ஸ் நாங்கள்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், பட் அகெயின் லாஸ்ட் 5 இயர்ஸாக நம்ம வந்து நல்லபடியாக என்டர்டெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். லைக் சைனா ரெனோஸ் ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸில் வந்து நாங்கள் தான் வின் பண்ணோம். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆப்வியஸ்லி இன்னும் பெட்டர் டீம்ஸ், இன்னும் லைக் டேலண்ட் ஸ்பீக்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ நிச்சயமாக இந்த 5th இயர் we are looking forward. நிச்சயமாக இந்த எல்லாரும் சொல்கிற மாதிரி போன வருஷமும் சொல்லியிருப்பாரு விஷால், நாங்கள் இந்த இதை வின் பண்ணுவோன்னு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து அவரோட தலைமையில் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெருமை. அண்ட் இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு நல்ல ஜாலியான ஒரு டீமாக இருக்கும். ஸோ காமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இது பண்ணோம். அண்ட் வி காட் த பெஸ்ட் டீம் ஓனர்ஸ், ஜிவிஆர் சார். ஜிவிஆர் நிறுவனம் வந்து எங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எங்களோட டீம் ஓனர் கங்கா பிரசாத் சார் வந்து ஆக்சுவலி என்னன்னா எங்களை வந்துலாம் ஒரு எப்படி ஒரு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. லைக் ஃப்ரம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சிசிஎல்லேருந்தே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள. அண்ட் ஸ்ரீகாந்த் சார் வந்து லைக் சென்னை ரெனோஸோட ஐ திங்க் சிஇஓன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து லைக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் ஃபுல் கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் ஆக்சுவலி சொல்ல போனால் விஷால் சார் அண்ட் கங்கா பிரசாத் சார் எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போது லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த ஃபேமிலியில் நாங்களும் வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வருஷம் எல்லாருமே விளையாடுறாங்க. விஷாலும் வருவார் விளையாட. அண்ட் இட்ஸ் அபவுட் ஹவுஸ் அவரோட ஷூட்டிங் ஷெடியூல் பொறுத்து இருக்கு. அண்ட் ஜாமி எல்லாமே ஆர்யா விளையாடுவாங்க. அண்ட் பரத் இஸ் தேர். அண்ட் நம்ம பிளேயர்ஸ் லைக் விஷ்ணு அண்ட் விக்ராந்த் எல்லாருமே லைக் ஒரு ஜோஷில் இருக்கிறோம். அண்ட் நிச்சயமாக விஷ்ணு அண்ட் விக்ராந்த் ஹஸ் பீன் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த டீம். அண்ட் நிச்சயமாக அதே ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கும் இந்த வருஷமும் இருக்குது. ஸோ ஐம் ஷுர். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் லைக் விஷ்ணு இஸ் த வைஸ் கேப்டன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா விஷ்ணு தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இது பண்ணுறாரு. ஏன்னா நல்லா கிரிக்கெட் தெரிஞ்சவர். எனக்கு பால் பேட்டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் ஆடி பழக்கம். பட் திஸ் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச். நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஷனல் வே. அண்ட் நிச்சயமாக அவர் வந்து நிறைய லீக் மேட்சஸ் அந்த மாதிரிலாம் விளையாடிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விக்ராந்த் ஹேஸ் ஆல்சோ பின் பிளேயிங் லாட் ஆஃப் லீக் மேட்சஸ். ஸோ அவங்களுக்கு கிரிக்கெட் சென்ஸ் அப்படின்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட கைடன்ஸில் தான் எல்லாமே நம்ம ஹோல் டீம் ஹேஸ் பின் ஆல்சோ கோயிங் வெல். ஃபர்ஸ்ட் சிசிஎல்ல வந்து அவர் தான் எங்களுக்கு கேப்டனாக இருந்தார். ஸோ நாட் சிசிஎல், லைக் நாங்கள் முதல்லலாம் கொஞ்சம் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ வி ஹேவ் சஞ்சய், போஸ் சார், உதய், ஷரண், பிருத்வி, அண்ட் வி ஹேவ் நியூ பிளேயர் பாலாஜி. அண்ட் அவர் வந்து லைக் நிறைய படங்களில் பண்ணியிருக்காரு. இஸ் ஆல்சோ an RJ. அண்ட் வி ஹேவ் அசோக் செல்வன், சோனு இந்த வாட்டி வர முடியல. ஐ திங்க் இஸ் ஷூட்டிங், ப்ரெஸ் மீட்டுக்கு வர முடியல. பட் இல் பி கமிங் ஃபார் த மேட்சஸ் டைரக்ட்லி. சோனு நிச்சயமாக ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. சாந்தனு அண்ட் ஷாம் எங்களோட பேஸ் போலர். அண்ட் ஆர்யா நான் சொன்னேன். அண்ட் இந்த வாட்டி வி ஹேவ் அ நியூ கோச் இஸ் தியாகா. ஸோ இவர் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ்லாம் ஆடி இருக்காரு. ஸோ நிச்சயமாக நிறைய ஒரு ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற ஒரு கோச் அவர். ஸோ நிச்சயமாக அந்த அளவுக்கு நாங்கள் வந்து லைக் வி ஆர் ஆல்சோ ட்ரைனிங் அவர் செல்ஃப். ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்று தான். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டார் நைட் ஷோ, அந்த நைட் ஷோன்னா கொஞ்சம் நாங்களே பார்ப்போம், இவன் டான்ஸ் ஆடணும், ஏதாவது மிஸ் பண்ணிடுவாங்க. பட் கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்தே தெருவிலலாம் ஆடி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால அந்த ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட். More than cricket, we're all actors here and we're all good friends. And I think it's just the game. Like cricketங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வர வச்சிருக்கு. ஸோ எங்களோட ஆக்டர்ஸ் மத்தியில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ அது வருஷமாக சொல்லிட்டு வந்துருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் நிச்சயமாக வில் கிவ் யூ அ குட் கேம் அண்ட் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னையில் விளையாட முடியல, பட் வி ஸ்டில் லுக்கிங் ஃபார்வர்ட். But Hyderabad, Ahmedabad and Bangalore. So we'll like playing these 3 venues.
ஸோ we are looking forward for this beautiful tournament and எல்லாருமே பயங்கர ஃபிட்டாக இருக்காங்க, எல்லாரும் கற்றுட்டோம் பாருங்க. ஸோ எல்லாருமே நல்லா கஷ்டப்பட்டு எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐம் ஷுர் திஸ் வின் பண்ணி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓன் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேன். ஸோ நிச்சயமாக ஒரு டீசன்ட் கேம் கொடுப்போம், காமெடி பீஸாக எதுவும் பண்ண மாட்டோம், நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் மாதிரி ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் திஸ் வில் பி அ பியூட்டிஃபுல் டோர்னமெண்ட் அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கிறோமோ பட் அதே அளவுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ சீரியஸாகவும் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஐம் ஷுர் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் டோர்னமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.